மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பலத்த மின்னல் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. இதனிடையே சிறிய மழை பெய்தாலும் அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை தற்போது உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பித்த பின்னர் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, பொலன்னறுவை, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறியுள்ளனர். சூறாவளியின் தாக்கத்தால் குளங்கள், ஆறுகள் ஏற்கனவே நிரம்பி நிலம் உறிஞ்சக்கூடிய அதிகபட்ச நீரை உறிஞ்சிவிட்டன. எனவே ஒரு சிறிய மழை கூட அனர்த்தத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் சுமார் அனைத்து வீதிகளும் திறக்கப்பட்டிருந்தாலும் மலையக வீதிகள் தொடர்பில் இன்னமும் அத்தகைய ஆபத்து காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த மழை நிலைமைகளில் நாங்கள் திறந்த வீதிகளில் மீண்டும் அனர்த்தங்கள் இடம்பெறலாம். ஆகவே மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும். ජනතාව විශේෂයෙන්ම අවධානයෙන් සිටින්න ඕන මේ පිළිබඳව. மேலும் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமலில் காணப்படுவதாக கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 70 நீர்த்தேக்கங்கள் தொடர்ச்சியாக வான்பாய்வதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. அவற்றில் 36 பிரதான நீர்த்தேக்கங்கள் உள்ளடங்குவதாக நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் BSD ஹேரத் தெரிவித்துள்ளார். கலாவெவின் 2 வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து நீர் கலாஓயாவுக்கு வெளியேற்றப்படுகின்றது. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டன. குறித்த நீரும் கலாஓயாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது.